அடமழை விட்டாலும் செடி மழை விடாதுன்னுவாங்க. அந்த மாதிரி மழை ஓஞ்சாலும் திரும்ப திரும்ப தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்குன்ற மாதிரி எலெக்ஷன் பஞ்சாயத்தில் ஓஞ்சு ஒரு வழியா அப்பாடான்ட்டு உட்காந்துருந்தா திரும்ப வந்து பிரேக் நியூஸ்ன்னு சொல்லி போட்டுக்கிட்டே இருக்கும்போது பதபதப்பாகுது. டிவி பார்க்கும்போதே படபடப்பு வந்துடுது. என்னன்னு பார்த்தா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாம் எதிர்க்கட்சி ஸ்டாலின், வைகோ அண்டு அன்புமணி, சீமான் சீமான்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. விஜய் படம் கேவலமாக பேசுனது சீமானும் சாட்டையும். பிரேக்கிங் நியூஸ் போடும்போதெல்லாம் அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி கொடுக்குறீங்களாடா அப்படின்ற மாதிரி இருக்குது. 4ஆம் தேதியிலேருந்து பிரேக் நியூஸ்ன்னு சொல்லி பிரேக் நியூஸை பார்த்து பார்த்து நம்ம டயர்டாகி போனோங்க. அந்த மியூசிக்கை கேட்கும்போதே ஒரு மாதிரி மனசு பதபதன்றது. இன்னொன்று வந்து எத்தனை பேருக்கு அந்த மாதிரி மியூசிக் பாட்டோன்னே ஒரு மாதிரி ஐயோ என்னமோ ஏதோ அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஒரு வாரமாக பிரேக்கிங் நியூஸுக்கு பஞ்சமே இல்லைங்க. அடுத்தடுத்து டிஆர்பிக்காகவும் என்னமோ சேனல்ஸ் ஹெட்டிங்கை மட்டும் மாற்றிரும். ஆனால் சேம் விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டே இருக்கும். நம்ம இதில் ஏதோ சொல்லியிருக்காங்க, அதில் ஏதோ சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஹெட்டிங்கை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஹெட்டிங் ஒன்றா இருக்கும். சொல்கிற விஷயமா தான் அதையே ஒரே விஷயத்தை தான் மாற்றி மாற்றி பேரை மட்டும் மாற்றி மாற்றி வச்சு சொல்லிகிட்ருப்பாங்க. போர் அடிக்கும். இருந்தாலும் நம்மளால் பார்க்காம இருக்க முடியாது. 4ஆம் தேதி ஆன் பண்ண டிவி ராத்திரியும் பகலும் ஓடுற மணியமாக தான் இருக்குது. டே நைட் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அடுத்தடுத்து நியூஸ் இன்றைக்கி போய் சந்திச்சது. இன்னும் வந்து நேற்று சட்டசபையில் நடந்தது. நாளைக்கு சட்டசபை கூட போகுது. என்ன சொல்ல போகிறாங்களோன்னு ஒரே பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாமல் ஓடிட்டுருக்குங்க. டிவியில் நியூஸ் தான் சேனல்ஸ் தான் அதிகமாக பார்க்குறோம். மற்றதெல்லாம் பார்க்குறதே இல்லை. நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கோவில் திருவிழாவுக்கு நாங்கள் வந்து காடை கிரேவி பெப்பர் கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன். அப்புறம் சிக்கன் 65 பண்ணேன். அது எங்கங்க சிக்கன் 65 நம்ம ஃப்ரை பண்ணும்போதே பொரிச்சிக்கிட்டு இருக்கும்போதே பாதி காலியாகிடுது. எடுத்து சாப்பிட்றேன்னு சொல்லி வந்து எல்லோரும் பார்த்து எடுத்து சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. எங்கள் வீட்டில் எப்போவுமே அப்படி தான். மொத்தமாக வச்சு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு 4 பீஸ் வைங்கடான்னு வைக்கிறதே இல்லை. அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இலையில வைக்கிறது கூட 2 தான் இருக்கும். அந்த அளவுக்கு தான் இருக்கும். 1.5 கிலோ வாங்கியிருந்தேங்க. 1.5 கிலோவும் தீர்ந்துருச்சு. கொஞ்சம் தான் இருந்துச்சு பாருங்கள் லாஸ்ட்டு. காடையை கொஞ்சமாக ஒரு 2 மட்டும் ஃப்ரை பண்ணேன். மற்றதெல்லாம் கிரேவி மாதிரி பண்ணேன். பெப்பர் கிரேவி மாதிரி. அப்புறம் வந்து ஒயிட் ரைஸுக்கு வந்து மட்டன் குழம்பு காலையில் எடுத்திருந்தோம். மட்டன் வந்து 1 கிலோவும் 1/2 கிலோ எலும்பு எடுத்திருந்தோம். அது வந்து ஒன்றா போட்டு குழம்பு வைக்கும்போது 2 நேரம் நைட்டு டிஃபனுக்காகவும் காலையில் டிஃபனுக்காகவும் மத்தியானம் வந்து ரைஸ்க்காகவும் அப்படின்னு சொல்லி சேர்ந்து எல்லாம் வச்சிட்டோம். திருவிழா நாளில் எல்லா பசங்கள்லாம் வந்திருந்தாங்க. இப்போ குழந்தைங்க பசங்கள்லாம் வந்ததுனால லீவு வேறையா, அதனால் ஏப்ரல் மே மாதம் லீவ் இப்போது எலெக்ஷனுக்கு சென்னையிலேருந்து வந்ததுனால அப்படி இருக்காங்க. அதனால் இன்றைக்கி வந்து எல்லோரும் வந்ததுனால ஸ்பெஷலாக எல்லாம் பண்ணி நல்லா சாப்பிட்டோம். அப்புறம் வந்து நியூஸை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒவ்வொருத்தரும் அரசியல் தெரியாது எங்களெல்லாம் எங்கள் வீட்டில் அரசியல்னா ஆம்பளை ஜென்ஸ் தான் பேசுவாங்க. நாங்கள் அந்த அளவுக்கு தலையிட மாட்டோம். ஆனால் இப்போ லேடிஸை நாங்களே பேச ஆரம்பிச்சிட்டோம்னா பார்த்துக்கங்களேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஜய் வந்து மரியாதை நிமித்தமாக எல்லாரையும் பார்க்க போனாரா இல்லை வெறுப்பேற்ற போனாரா? நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுது? உங்கள் தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.